விஜய் வந்து ஆஃபீஸில் என்ன பண்ணுறாரு, கவிதையெல்லாம் சொல்லி எல்லார்கிட்டயுமே வந்து பேசிட்டு இருக்காரு. அத அனாமிகா பார்த்துட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. அங்க ஆஃபீஸில எல்லார் முன்னாடியும் விஜய் ரொம்ப கேவலமா பேசுறாங்க. இப்படி வந்து என்னை ஏமாத்தி ஆஃபீஸ்க்கு வந்து கவிதையா சொல்லிட்டு இருக்க, ச்சே நீ எல்லாம் ஒரு மனுஷனா, பொண்டாட்டி ஏமாத்துறியே அப்படின்னு மாதிரிலாம் பேசுறாங்க. அதை கேட்டு வந்து சூர்யாவும் மகாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. சூர்யா வந்து இந்த மாதிரி வந்து பேசுறது ரொம்ப பெரிய தப்பு. ஆஃபீஸில் எல்லாம் முன்னாடி என் தம்பியை மரியாதை வீட்டுக்கு போய் அங்கே வேணா பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாரு. அதனால அனாமிகா செம கோவமா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே வந்து அனாமிகா வந்து அப்படியே பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. அவங்க மாமியார் என்ன விஷயம்னு கேட்குறாங்க. அதுக்கு அனாமிகா சொல்கிறாங்க, எல்லாரும் வந்துட்டோம், அப்போ தான் வந்து நான் சொல்ல முடியும் அப்படின்றாங்க. எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ அனாமிகா வந்து செமையாக டென்ஷனாக கோவமாக நின்றுட்டுருக்காங்க. இந்த வீட்டில் வந்து எவ்வளோ பெரிய கபடத்தாரிகளாக இருக்காங்க, நாடகம் ஆடுறவங்களாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதை கேட்டு வந்து செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. ராஜலட்சுமி, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, உன்னை பற்றி மட்டும் பேசி வீட்டில் உள்ளவங்களாம் பற்றி பேசுறதுக்கு உனக்கு அருகதை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு அருகதை கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் இந்த வீட்டு மருமக, அப்போது எனக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்றாங்க. யார் சொன்னது உனக்கு உரிமை இல்லை, நீ எல்லா உரிமையும் உனக்கு இருக்குது பேசுறதுக்கு, நீ என்ன வேணாலும் பேசலாம், யார் இங்கே கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே காயத்ரி வந்து பேசுகிறாங்க. அதை பார்த்து வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க ராஜலட்சுமி. உடனே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அனாமிகா. இங்கே பாருங்க அத்தை, இவ்வளோ பிரச்சனைக்கும் யார் காரணம் தெரியுமா, யார் காரணம், எல்லாம் உங்கள் புள்ள தான். நீ என்ன சொல்கிற, ஆமாம் அவர் தான் என்னை ஏமாற்றி ஆஃபீஸில் போயிட்டு வந்து ஃபைல்லாம் பார்ப்பாருன்னு பார்த்தா உட்காந்து வந்து கவிதை சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு 2 பேரும் உடந்த மகாவும் வந்து இவரும் தான், சூர்யாவும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து எல்லாருமே வந்து ஏன் இப்போலாம் நீ வந்து பேசுகிற, அப்போ ஆஃபீஸில் போயிட்டு என்ன பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, ஆஃபீஸில் அவ்வளோ மோசமாக பேசினா, அதுவும் வந்து விஜயை வந்து எல்லாம் முன்னாடியும் வந்து அவமானப்படுத்தினா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. அதை கேட்டு சூர்யாவோட அப்பா டென்ஷன் ஆகிறாரு. என்னம்மா நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க, ஒரு வீட்டோட மருமக இப்படி அம்மா பண்ணுவா, ஒரு புருஷனை வந்து இந்த அளவு யாருமே அசிங்கப்படுத்த முடியாது, உனக்கு அவனோட வந்து மரியாதை கவலையே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டு அனாமிகா அப்படியே முறைக்கிறாங்க. நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் பிள்ளை என்ன பண்ணாலும் நான் சும்மா இருக்கணுமா அப்படின்றாங்க. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா மருமகளை தலைமையில தூக்கி வச்சு ஆடினீங்கல்ல, பார்த்தீங்களா உங்கள் புள்ளைய எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்கான்னு, இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரியை பார்த்து கேட்குறாங்க. அது காயத்ரி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. நீ செஞ்சது தப்பு அனாமிகா, எப்படி என் பிள்ளைய வந்து ஆஃபீஸில் எல்லாம் முடியும் அவமானப்படுத்துவேன், நீங்களும் உங்கள் கூட சேர்ந்துட்டிங்களா, உருப்பட மாட்டான், உங்கள் பிள்ளை என்ன வேணாலும் செய்வார், நான் பார்த்துன்னு சும்மா இருக்க முடியுமா, இங்கே பாருங்கள் அவர் செஞ்சது நம்பிக்கை துரோகம், எப்படி வந்து அவர் எப்போ பார்த்தாலும் வந்து ஃபைல்லாம் வந்து பார்க்கணும், ஆஃபீஸ்லாம் நான் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன், அதையும் மீறி எப்போ பார்த்தாலும் வந்து கவிதை சுற்றிட்டு இருக்காரு அப்படின்னோடனே செமையாக டென்ஷன் ஆகிறாரு சூர்யா. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், எதுக்கு எடுத்தாலும் இப்படி பேசுவியா, இந்த மாதிரி வந்து புருஷனை அவமானப்படுத்துறியே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. ஒன்று நீங்கள் அமைதியாக இருங்க, நீங்கள் நல்லா கெத்தாக இருக்கீங்களா, அதான் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னோடனே மகா வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க நீ, உன் இஷ்டத்துக்கு நீ பேசிகிட்டே போகிற, உனக்கு நல்லா தெரியும்ல கல்யாணத்துக்கு முன்னாடி கவிதை தான் அவர் எழுதுவார், கவிதை தான் எல்லாமே பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அந்த கவிதையை விரும்பி தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, உண்மையிலே நீ கவிதையை நினச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, இல்லை வேறு எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அவன் பணக்காரன் நினச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டியா விஜய் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு அனாமிகா ஆடியே போயிடுறாங்க. என்ன இவன் உண்மையை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து இங்கே பார், நீ வந்து விரும்பினது கவிதையாக இருந்தால் அவர் கவிதை வந்து பாடுறதுக்கும் செய்கிறதுக்கும் நீ வந்து அவருக்கு துணையாக தான் நிற்கணும், ஆனால் நீ அதை வெறுக்கிற, அப்போது நீ கவிதைக்காக கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, நல்லா சொன்ன மகா, சூப்பராக சொன்னப்போ கரெக்டு தான், இவன் கவிதைக்காக எங்கே கல்யாணம் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம வந்து ஐஸ்வர்யாவும். அதை கேட்டு அனாமிகா டென்ஷன் ஆயிடுறாங்க. அதுக்காக உங்கள் வீட்டுக்கார் வந்து கெத்தாக இருக்கணும் ஆஃபீஸில், அவர் வந்து நல்லா வந்து எல்லாரும் மதிக்கணும், அவரை என் புருஷனை மட்டும் மதிக்கக்கூடாதா, வேணும் தான் என் புருஷனை இப்படிலாம் பண்ணி வச்சுருக்கீங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீங்களும் உங்கள் வீட்டுக்காரர் தான் அப்படின்றாங்க. அதை கேட்டு செமையாக விஜய் டென்ஷன் ஆயிடுறாரு. நிறுத்தி அனாமிகான்றாரு. அனாமிகா அப்படியே பார்க்குறாங்க. இதோட முடியுது.